காட்டு புள்ளி வள்ளி மதிக்கும் கலங்கி நிக்காத கொடிக்குள்ள பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு அவ கொடிக்குள்ள பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலை போனாத காட்டு புள்ளி வள்ளி மதிக்கும் கலங்கி நிக்காத கொடிக்குள்ள பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு அவ கொடிக்குள்ள பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு நன்றி. கைதட்டின உறவுகள் எல்லாம் நன்றி. கைதட்டாம இருந்த ஆளுகளுக்கு நன்றி. இந்த நாடகம் வள்ளிதிரம நாடகம் இந்த பணி இருக்கத்தான் செய்யும். எங்க நாடக பணியும் கொஞ்சம் பாருங்க. பப்புண்டாஞ்சு முடிஞ்சு போறத தவிர்த்துருங்க. பெரும்பாலும் 2 டிராயட்ல முள்ள வெட்டி அடைச்சிருங்க. ஏன்னா நீங்க வாட்டுக்கு போயிடுறீங்க. டீக்கரைக்காரு பெட்டிக்காரு இவங்கெல்லாம் என்னையும் கோத்தாங்கம்மான்னு வைக்கிறாங்க. இவன் வந்துட்டு போயிட்டியா நம்மளும் 5000 20,000க்கு சரக்கு வாங்கிட்டோம்னா நான் வீடு வீடா போய் விற்க முடியும். அவ்வளவுதான். நாடக கலையில உள்ள நாடக கலைஞர்கள் அத்தனை பேருமே வாழ்வது இந்த கிராமத்து மக்களை நம்பி மட்டும்தான். எங்களுக்கெல்லாம் வேற வேலை தெரியாது. இப்ப நான் கூட எங்கிட்டாவது மாட்டுத்தாவல்ல ஏதாவது வியாபாரம் பார்த்து பொழைச்சுக்கிருக்கேன். இந்த பெட்டிக்காரெல்லாம் 2 ட்ரம்முல டீயை போட்டுக்கிட்டு பஸ்ல பின்னாடி செட்டில் ஏறி முன்னாடி செட்டில் இறங்குறத விட டீ ஆறி போயிடும். ஏன்னா உருவம் சிமெண்ட் முடை பெரிய முடை அவனால இழுத்து போகும்போது கம்பியில சிக்கிடுவேன். மருதமணி எல்லாம் போய் கள்ளப்பருப்பு விட்டாங்க. 1 மணி நேரமா சுத்தி சுத்தி வருவேன். பசுன்னு தெரியாம செவத்த பருப்புன்னு ஒத்த கண்ணு வேற சுண்ணும். இந்த நாடக கலையை நம்பி 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழுது. அது உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நோக்கி தினசரி இரவிலே பயணிக்குது. யூடியூப் சேனல் தம்பி முருகன் நான் வேறு சிந்தி நடிச்சாலும் எப்படி உட்காந்துருக்கேன் பத்திலா 100 நாள் வேலையில கிளருக்கு அட்டவதியில் ஆள் மாதிரி அவங்க என்னை அப்படி அதாவது பரவாயில்ல. என் பிஏ ஒருத்தன் உள்ள இருப்பார் நிறைய வர மாதிரி பேச தமிழ்நாட்டு ஆள் எப்படின்னு அப்படி பேசுவாரு. சார் வணக்கம் சார். அவர் பேச்சு என்ன நரேன் சார் அறந்தாங்கி பக்கம் ஒரு நாடகம் பேசணும்ல. ஆமா என்னாச்சு? நல்ல லேடிஸா கேட்குறாங்க சார். ஏட்டா முந்தானே மாமா இப்படித்தான் ஓடுது.
எங்க பொழப்பு இப்படித்தான் ஓடுது. நீங்க எல்லாம் தினசரி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் எந்த குறையும் வராது. ஏன்? வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்கிறேன். ஏன்னா நீங்க அத்தனை பேருமே இறக்கப்பட்டவங்க தான். சிகரெட்டு பத்த வைக்கும் போது ஒரு இழுப்பு கொடுன்னுவேன், ஒரு இழுப்பு கொடுத்துடணும், இல்லைன்னா நோத்தவங்கமா வச்சுட்டு போயிடும். கணேஷ் போயில இப்ப இந்திக்காரன் ஜவராஜ்ல இருந்து வரேன், அவன் ஆன்சுன்றேன், அவன் அப்படி கையில அள்ளிக்கிட்டு வாயில வச்சுக்கிட்டு பானிபூரி நகுது பாஞ்சு கித்துனான்றேன். எச்சிலாம் வடியும் நம்மால அதை சாப்பிட்டுக்கிட்டு நல்ல சுவையா இருக்கு. என்ன சேர்ப்பீங்க? மைத்த சேர்ப்ப. ஆனா நம்ம தமிழை மாதிரி கணேஷ் போயல போட எவனால முடியாது. அது எப்படி போடுவாங்க? கிளீனா உள்ளங்கைய நக்கி அப்படியே தொடப்பேன், தொடச்சு அப்படி குழந்து சட்டிக்குள்ள இருந்து எடுப்பேன். எப்போது ஓட்ட இருக்கும், ஓட்டையை இழுச்சு உதற ஒதுக்கி விட்டவன். என்ன இந்த விதர்னா கொட்டையா? தம்பி ஏன் தம்பி ஸ்கேன் எடுத்து வரியா? அப்படியா இருக்கு விடுவேன். அப்படி போயில எடுத்து அப்படி சுண்டுவேன், சுண்டிட்டு அதுல ஒரு முட்டை போடுவேன். அப்படி எதா திரும்பி பார்க்கறதா நான் ஒவ்வொருத்தர் கவனிப்பேன், அழகா போடுவேன். முட்டை அப்படியே தச்சுவலுக்க பார்த்துக்குவேன். பார்த்துக்கிட்டு ஒண்ணு முண்டை எப்படி தேய்க்கலாம், கிழிச்சுன்னு இப்படி தேய்க்கலாம், இப்படி தேய்க்கலாம், இங்க வச்சுக்கிறேன். என்ன பண்ண நேரத்து வேலைக்கு இல்ல அதில் மாடு அத்துட்டு முளை கட்டி போட போய் ரோடா போக மாட்டேன். என்ன அதுக்குள்ளே வச்சு தேய்ப்பாங்க? ஏன் நீ விட கிளச்சி விட்டு போ. இந்த அண்ணன் போடும் போலைய அதுலயும் பொம்பளையாளு சொல்றத புரிஞ்ச கோயில ஓட்டு முத்தம் கொடுக்க வந்தா நீ உதட்ட லிப்ப துறக்காத, சிறுநாய் தீவாட வரும். என்ன அப்படி நானு அதுலயும் கோயிலோட முத்தம் கொடுப்பேன். அது இது எச்சி வட்டு அது கிருன்னு விழுந்து கட்டு நெளிஞ்சு. சரி நீ மூடு. உழைக்கக்கூடிய வர்க்கம் ஆண் வர்க்கம். ஒவ்வொரு பெண்களுக்கும் சொல்றேன், பக்கத்து வீட்டுல அப்படி வாழ்றாங்க, எதிர்த்த வீட்டுல இப்படி வாழ்றாங்க, சொந்த வந்த அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு புருஷனை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. கணவர் எவ்வளவு சம்பாத்தியத்தோட வராரோ அதை வைத்துக் கொண்டு பிழைக்க தெரிந்த ஒவ்வொரு தமிழச்சியும் எம்கேஆர் தலை வணங்குறேன். இதுக்கு என்ன பண்ணுதுங்க? புரிஞ்சியம் பாவம் 350 ரூபா சம்பளத்துக்கு சித்திரவதை வட்டு செருப்பு அங்கு பெட்ரோல் இல்லாம தள்ளிக்கிட்டு வருவாரு. இது ஊரா லோன் வாங்கி வைக்க. ஏன் இது என்ன லோனுக்காரங்க வாரடி உடனே கேட்க, சார் எவ்வளவு கொடுப்பீங்க? 10 லட்சம் கொடுப்பான், மாதத்துக்கு மூட்டை கட்டணும், எங்களுக்கு கொடுங்க. முந்தானியை நீட்டுறது. அவனும் 10 லட்சத்தை கொடுத்துட்டு போயிடுவேன். 2 வாரம் கட்டு, 3ஆவது வாரம் காசு இருக்காது. பிள்ளைய கூப்பிட்டு சொல்லிடும், லோனுக்காரர் வருவாரு, அம்மாவுக்கு குதுன்னு வருதுன்னு சொல்லுப்பா. அப்பா என்னன்னு கேட்டா, அப்பா 2 நாளா பெரியா கிட்ட குளுக்கோஸ் ஏறுன்னு சொல்லு. என்ன மைத்துக்கு வாங்குற? வரத்தையும் செய்வாங்க. ஆத்தா சிக்கனமா பிள்ளைங்க ஏதாவது சொல்றத சொல்லிட்டேன். என்னத்த பிழைக்க போய் என்னத்த இவன் மணிகண்டேன் அவ்வளவு சிக்கனமா பிழைக்க சொல்றேன். பெருமையா ஒரு சொல்றேன். நாளைக்கு 1.4 சுப்ப அரிசியை பொங்கிவேன், திண்டு விட்டு குசி விடுறேன். எப்பப்பா சொல்ல மாட்டேன். இதுதான் பெருமையா சொல்றதானே. தீபாவளிக்கு இவன் வேணாண்ணே சரக்கு, இவன் உடம்பு லகுடு. அண்ணே சிரிப்பாங்கண்ணே வேணாம். அதுக்கு நான் சொன்னேன் பீர் அடி. 2 தடவை சீத்து 1 கடிச்சு 2 ஆனாவன எழுதுனா சரியா போகணும். இவன் கேட்கலையே, பக்காடி லெமன் சரி முட்டை போய் குளிச்சு சொல்றான். 2000 கொடுத்து விட்டேன். இல்லைன்னு சத்தியம் பண்றான். கொடுத்து என்ன வேணாம்ண்ணே, சிரிப்பாங்கண்ணே, சொல்லாது என்ன. சிரிக்கத்தே அதை சொல்றேன். அனுசரிச்சுக்க ஒரு 60 ரூபா தரேன். சோப்பு மட்டும் ரீச் ஆயிடுச்சுன்னா 500 ரூபாய். கேளு கதைய. தீபாவளிக்கு முதல் நாளே சரக்கு அடிச்சுட்டு என்ன பண்ணிவிட்டேன், எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு கையிலாம் கலட்டி விட்டமா, எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு நெஞ்சுக்கு கையிலையை கட்டி விட்டு
சிரிக்கிறாங்கண்ணே. காலையில வெள்ளன ஒரு 6 மணி விடிஞ்ச சோறுல போய் அணிகுண்டை வச்சிருக்கேன். இவ்வளவு நீளம் நீக்குற மாதிரி அந்த சாம்பிராணி கம்பியை வச்சுக்கிட்டு வச்சிருந்திருக்கேன். இவன் மயம் பின்னாடி அணிகுண்ட பால்சோட நின்றேன். அண்ணே வேணாங்க. எப்படியோ அவன் ஜெயிச்சுக்கு இவன் ஆளு உயரம்ல இப்படி பார்த்திருக்கேன். அவன் சர்ச்சை போட அவன் சொல்லியிருக்கேன் தொடைய சொல்லி அப்பா பின்னாடி ஒரு சரஸ்வதி வடிவத்துக்கு பாருங்க. அப்ப இவன் சொல்லியிருக்கேன் அப்பா அணிகுண்டை வைக்கிறேன் நீ சரஸ்வதி வெடிய பின்னாடி வச்சு விடுறா என்னமே அவன் சுறு சுருன்னு வச்சு விட்டேன். இவன் தீபாவளிக்கு போனா கம்மாத்து கிடந்து புண்ணு பக்கெல்லாம் வச்சு இன்னும் அவனால நல்லா உட்கார முடியும். அழுத்தம் பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடைய தலை வந்து வாரம் அங்க இருமுடைய தலை வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அல்புடை வாய்ந்தாமி. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பாலைகளை போட்டுக்கிட்டு வாரம் அங்க பாலைகளை போட்டுக்கிட்டு வாரம் சபரிமலை மணிகள் தன பாட்டு தன போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பள்ளி மலை அலி மலை கரகு மலை அஞ்சு மலை. புள்ளி மலை ராணி மலை விறகு மலை அஞ்சு மலை. பள்ளி மலை என் ராணி மலை என் விறகு மலை என் அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் முருகன் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஜாமியும் அருள் தரக்கூடிய துடியான தெய்வம். மலைச்சாமியில இருந்து நொண்டி சாமியில இருந்து முனியாண்டி முனியையா மதுரை பாண்டி முனி 18ஆம் படி பெரிய கருப்பு மடப்போறான் காளி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வெட்டுவரா காளி எத்தனை ஜாமி இருக்கு? எல்லாம் கோயில்ல இருப்பாங்கண்ணே. இது நகைச்சுவையாடா. திருத்தணி முடிச்சு வரேன் பேஜ் நான் பாருங்க. என்ன ஜால கடிச்சின்னு ஒரு சீரட்டட்டையை தொடச்சு விட்டு எழுதிட்டாங்க. சும்மா இருக்கிறோம். எல்லா ஜாமியும் முழு மனதோடு ஒரு மனதோடு மாலையிட்டு நீ ஐயப்பன் முருகன் இந்த ஜாமிக்கு நேர்ந்துக்கிட்டு போனீங்கன்னா ஜாமி காட்சி அளிக்கும் துடியா இருக்கும். உன் குடும்பத்துல எந்த தீங்கு வர. இப்ப ஆளாளுக்கு கிளம்பிட்டியே. நான் தேன் முதல் சொன்னேன் ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு போறவங்க போல குத்தாட்டம் போட்டா பசு கவுந்துரும். கவுத்திட்டாங்களே ஒரு பெருங்கூட்ட பசையை கவுத்திட்டாங்க. ஏன் ஆட்டம் போடுறீங்க? ஆட்டம் போடாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தானே மாலை ஓட்டு போறீங்க. சரி அதாவது நான் ஒத்துக்கிடுவேன். அந்த வண்டி ஓட்டுற டிரைவரை கூட நிப்பாட்டி ஒரு 10 பொம்பளைய டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் இன்னும் எல்லாரும் கிளம்பிடுங்க. ஜேஜிபி ஓட்டுற டிரைவர் நிப்பாட்டி டிரைவர் அம்மா டிரைவர் ஜேஜிபி டிரைவர் எந்த நோக்கி போய்கிட்டு இருக்கு. கலாச்சாரங்களும் வணங்குற அந்த பழைய பண்பாடு மாற மாற இயற்கை மாறிக்கொண்டு இருக்கும். தைப்பொங்கலுக்கு என்னைக்கு மழை பெஞ்சிச்சு? இந்த வருஷம் தைப்பொங்கல் கிண்டிக்கிட்டு இருக்கும் போது மழை வந்து வெள்ளை கட்டி தெரியாம கரம்பை அள்ளி போட்டு கிண்டி எங்க வீட்டுல அதையும் தின்றேன். ஏன்னா பிறந்த மண்ணை நேசிக்கிறேன். ஒரே நாரா இருந்திருக்குமே. சக்கையா இருந்திருப்பேன். சாதா மண் கேட்கிறேன் பாரு கொஸ்டின். அவன்
என்ன அண்ணி இப்படியா செஞ்சாங்க? அடே மண்பாண்டத்தை வச்சு எங்க அப்பத்தா பட்டு கிளவி எங்க ஐயா மாடு மேய்ப்பாரு, ஆடு வச்சுப்போம்ப்பா. அந்த மாட்டு சாணத்தை கரைச்சு வாஜல்ல தொளிச்சு அரிசி மாவுல கோலம் போடு எங்க அப்பத்தா. மானாமதுல போய் மண்பாண்டத்துக்கு ஃபேமஸ் பேர் போனது மானாமதுரை தான். இந்த மானாமதுல போய் மண்பாண்டம் வாங்கிட்டு வந்து எங்க ஆத்தா 2 கோடி அரிசியை போட்டு பொங்க கிண்டி எங்க அப்பத்தா ஒரு பொம்பளை குலவை சத்தம் கம்மா தண்ணியே அதிரும். இன்னைக்கு பொம்பளைய குலையோட சொன்னா வாய்க்குள்ள விரல விட்டு பிரஸ் பண்றேன். அன்னைக்கு ஒரு கிளவி அப்படித்தான் ஓண்டுச்சு செட்டு பல்லு பொங்க பானைகளை விழுந்து அடிச்சு எடுத்துட்டு போய் என்னத்த சொல்ல. இப்ப பொம்பளைய கூட எங்க பானையில வைக்கிறிய ஏத்தா பானையில அப்படியேக்கா புருஷனை சொல்றது ஏங்க 6 மொழி கரும்பு வெட்டி தரேன் திண்டுக்கிட்டே குக்கர்ல பொங்கச்சோறு வச்சிருக்கேன் 2 விசில் வந்து அமர்த்திருங்க. அவர் கடிச்சுக்கிட்டே இருந்தார். 3வது விசில் வந்து விசில் அடைச்சிடுச்சு. இருந்துச்சு சட்டான்னு அடிச்சோடனே முகத்துல பொங்கச்சோறு அடிச்சோடனே புரிஞ்ச ஏனியை போட்டு நக்கிட்டு வந்து கீழே உட்காந்து என்னத்த சொல்ல செல்ல மாறிக்கிடுச்சு. சாமியை பார்த்து இங்க வந்தாங்களே அம்பலார் ஐயா நாட்டாம ஐயா எல்லாருமே பெரியவங்கலாம் இவங்கெல்லாம் எப்படி கும்பிடுறாங்க? இடுப்புல துண்டை கட்டி மலைச்சாமி பரட்டாம்படிய கருப்பா நொண்டிச்சாமி எல்லா ஜாமியும் இந்த நாட்டு மக்களையும் எங்களையும் காக்கணும்னு விழுந்து கும்பிட்டு ஊதிய பூஜிட்டு வந்தாங்க. இப்ப வயல ஊரா காலேஜ் போறோம்ட்டு 80ல பைக்க போய்கிட்டு கருப்பனுக்கு கிஸ் அடிக்கிறேன். கருப்பா கிஸ் அடிச்சுட்டு போகும்போது பின்னாடி வந்து ஒருத்தர் அடிச்சிருந்தேன். அடிச்சோடனே 2 பேரும் ஒரே பட்டில பார்த்துட்டு வீடியோ கால் விளையாடுறேன். என்னத்தை சொல்றோம்? அதனால என்ன சொல்றேன்னா இளைஞர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அட்வைஸ் தான். சரின்ட்டு விளங்காது இருபகாலி என்னத்த இளைஞர் கூட இப்ப காதல் மோகத்துல இருந்தேன். ஒன்னும் கிடைக்கலன்னா வண்டி ஓடும். தாப்பெல்லாம் குச்சி விளையாடுன்ட்டேன். ஏன்டா காதல் தவறு என்று சொல்ல நான் மேடை போட்டு பேசவில்லை. அவங்க சிரிக்கணும் ப்ரோ. எனக்கு சிரிப்பு வருதுடா. அவன் பாரு காதல் செய்யுங்க வண்டி போடுங்க. கருத்தே காதல் செய்யுங்க. நான் பண்ண மாட்டேன். மேல உட்காந்து முட்டை கொஞ்சம் இருக்கிற மாதிரி நீட்டிருக்காங்க. பெத்தராயப்பன் சமூகத்தோடு காதல் திருமணம் செய்யுங்க. அதுதான் புனிதமானது. நீ திருந்தே மாட்ட. நீ ஊரை கெடுக்கிற ஒரு வயதான் நீ. யார் சொல்ற? பொழுதுனைக்கும் பேசுறேன். சில பேர் பொம்பளை பிள்ளைகிட்ட வீடியோ கால் பேசிட்டு ரிங் ரோட்ல இறங்குறவே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன். வாடத்தவணி சொல்றான்னு இப்படியே அந்த பிள்ளைய சுத்துறது வந்தேன். காலையில எந்திரிச்சியாடான்னு கேட்டா அந்த பிள்ளை சொல்லுது எந்திரிச்சிட்டா அஜித். வீடியோ கால காமிச்சாட்டே நம்புவேன். வீடியோ கால் இந்த பிள்ளை பாண்ட விளக்குது. பல்ல விளக்கிக்கிட்டே துடிச்சு உன் எச்சி நல்லா இருக்கே ஆண்டேன். என்ன எச்சியில் முத்தம் கொடுன்னு சொல்லி உச்சுன்னு கொடுத்து டிஸ்பிளே மாத்திக்கிட்டு இருக்கேன். எச்சி மட்டும் கேங்க ஆகுது. அந்த பிள்ளை கேட்குறேன் சாப்பிட்டியாடான்னு சொன்னா அந்த பிள்ளை சொல்லுது சாப்பிட்டா. என்ன அரிசி நவாப் இவன் ரேசரிசியை திண்டுக்கிட்டு இருப்பேன். இங்கேயும் நவாப் அடுத்து கேட்பேன் நீ என்ன டிவி பார்க்குற? மியூசிக் கேட்குறேன். நானும் மியூசிக் தான். பார்த்தா இங்க மாடு மேய்ச்சிட்டு திரிவேன். வெயில்ல அகு சட்டி ஓட்டிருக்கியான்னு கேட்பேன். அந்த பிள்ளை பிளாக். நானும் பிளாக்கு தான். பார்த்தா சட்டியே இல்லாம ஓட்ட ஒண்ணுமே இருக்காது. நீ பார்த்த லைட் அடிச்சு ஏன் சொல்றேன்னா நடைமுறை இந்த வாரம் இந்த அன்னை சிரிக்கிறத பாருங்க. அப்பனா அண்ணன் சட்டி போடாது போனே. ஏன்னா நாடகத்துக்கு வந்தோம்னா சட்டி இருந்த மனைவிட்ட இந்த கூட்டத்தில் இருக்க ஆளுகிட்ட நான் கேட்கிறேன். எங்க அன்னைகிட்ட கல்யாணம் பண்ண எங்க அன்னைங்க தான் எல்லாரும்
வீட்டுக்காரன் மட்டும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பேசினாத்தே எனக்கு மன நிம்மதி சொல்ற ஆள் இருந்தா கை தூக்குவேன். என்னத்த பெரிய 4 மணி நேரம் கொஞ்சம் இந்த 2ஆம் ரூமுக்கு வாங்க இங்க வாங்க அது சத்தியம் வாங்குறேன். எலுமிச்சம் மொத்தம் வந்துருச்சு. 4 மணி நேரம் பேசுவேன் சீனாமே. ஆமா 4 மணி நேரம் பேசிட்டு தானே இப்போ. வீட்டுக்காரம்மா போனாடிக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது என்ன எங்க வரும்போது கொசுவத்தி இல்ல சரி மூத்த எங்க முடிய அவனை போ சொல்லு அவன் குடிச்சா வாங்கி சொல்லி வை மறுபடியும் இருக்கேன். என்னடி முண்டா என்ன சிலிண்டர்ல என்ன சிலிண்டர் மாத்த சிலிண்டர் வந்தன மொத்தம் வெட்டி முடியும் போந்து கட்டாங்களா வேணாம் வேணாம் கிறுக்கு முண்டையை கட்டி வச்சு அவ்வளவுதான். அப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு வேணால் கோபக்குறியோடு இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பெண்கள் வீட்டில இல்லை என்றால் ஆம்பளையோட நிலைமை கேள்விக்குறிதான். சொல்றேன் நம்ம காடே பரிதேசம் போய் வேலை பார்த்து வந்தாலும் வீட்டில் இருக்க குழந்தைகளையும் நம்மளையும் நம்ம போட்டிருக்க உடைகளையும் துவைத்து பேணி காத்து நம்மளுக்கு தாய்க்கு அப்புறம் தாரம் 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 என்று சொல்லி இந்த பட்டிமன்ற பேச்சை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அப்படி போயிருப்பா என்ன கருத்திலும் பொன்னதாங்குடியே மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு வட்டம் யானாமலை கொடிக்குளம் கிராமத்திலே 4 வகைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பொய்கை விநாயகர் திருக்கோவில் அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு உள்ளே ஒரு சாக்கர கால்வாய் ஓடினாலும் அதை பலகை வைத்து மூடி நடிகர்களுக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை சிரிப்பாய் பார்த்தேன் சொல்ல மாட்டேன் வீச்சம் தாங்கவில்லை. அந்த வீச்சத்துக்காக மருதமணி 8 கொசுவத்தியும் 12 ஊதுவத்தியும் பொருதி வச்சுட்டு கவட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கான். என்னத்த கிராம பொதுமக்கள் அன்போடு ஆதரவோடு இந்நாடகம் நடைபெற்றாலும் வெளியூர்ல இருந்து வந்து கொடிக்குளம் மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற வெளியூர் என் அன்பு உறவுகள் அத்தனை பேர் அன்போடு கொடிக்குளம் உறவுகள் ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய நாடகம், காவல்துறை அதிகாரியா அன்பு பாதுகாப்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான அந்த கருப்பு நட்சத்திரம் என் அன்பு வாத்தியார் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தின் மண்ணின் மைந்தன் கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேலன் புரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலின் இனிமையான கோகிலவாணி குயிலுக்கு சொந்தக்காரி என் தங்கை வள்ளி என்றால் மேடைகளில் இந்த கம்பீரம் தான், இந்த குரல் தான், இந்த நடிப்பு பாணிதான். அப்படி என்று பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அன்பு சகோதரி மன்னார்குடி மண்ணின் தங்க நிலா அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டனர். பாட்டுக்கென்று பிறந்து பெரிய பெரிய ஜாமவான்கள் நாடக உலகத்திலே நாடகரசம் போடும் பொழுது நானும் வருகிறேன் தந்தை என்று வேனில் ஏறினவனை 2 அற அரைஞ்சும் நான் நாடக உலகத்தில் பேர் வாங்குவேன் என்று சின்னஞ்சிறு வயதிலேயே அரிதானம் என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான மையை முகத்தில் இட்டு இன்னைக்கு சின்னஞ்சிறுவனாக இருந்தாலும் சென்ற இடமெல்லாம் இந்த நாரதர் வேண்டும் வேண்டும் என்று கேட்கும் அளவுக்கு பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய அன்பு மகன் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக தோன்றி உங்க அன்பு ஆறுமுனிய கலையரசு என் அன்பு தம்பி புனிதமான ஒரு தொழில் செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவன். எத்தனை பணங்காசு வைத்திருந்தாலும் நமது குலசாமியை நம்ம வழங்க செல்லும் பொழுது குடும்பத்தோடு போகும்போது இவர்களை போன்றவர்கள் கையிலே நம் காசை கொடுத்துதான் அந்த மலர் மாலையும் கதம்பும் வாங்கி கொண்டு நம்ம சாமிக்கு போட முடியும். அப்படி பூக்கட்டும் தொழில் செய்யக்கூடிய புனிதமான தொழில் செய்யக்கூடிய இந்த தம்பிக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு வழியை தேடி கொடுத்தேன். இன்னைக்கு 4 வழி சாலையை போட்டு இப்படி உட்கார்ந்துட்டேன்.
தினசரி நாடகம் பேசி கான்ட்ராக்ட் பண்ற எம்கேஆர் கயிறை கட்டியிருக்கேன். இவன் 8.5 பவன்ல செயினை தொங்க விட்டுருக்கேன். அப்ப நாடகத்துக்கு பதிலாக சைடுல ஏதோ செய்தி விடி கடைசி போய் ஓட்டுறேன். உன்னை வாட்ச் பண்றா உளுந்த வர மண்டை. ஒவ்வொருத்தரும் திறமதான். நீ பெரியாளு நாம் பெரியாள் கிடையாது. படைத்தவன் முதல் பெரியாள். படைத்தவன் அருளால் பிறந்த தாய் தான் அடுத்து ஒரு பெரியாள். நம்மெல்லாம் சிறியாள். நாடக உலகத்தில் நான் சொன்னேன், நாடகம் என்பது எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் ஒரு ரவுண்டு தாண்டா. அந்த ரவுண்டுக்குள்ளே ஓடிக்கொண்டு உனக்கான அந்த இருப்பிடத்தை தேடிக்கொள், சேர்த்து வைன்னு சொன்னேன். இப்ப பொன்னமராதில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சிருக்கேன். அண்ணே நான் காசை சேர்த்து வைக்க சொன்னேன், ஏடிஎம் மிஷினே சேர்த்து வச்சு. என்ன என் அன்பு தம்பி, பாடுகின்ற ஒவ்வொரு பாடலுக்கும் உங்களை அறியாமல் கைதட்டுவார்கள் நிறைய ஊரில். இங்கே நீங்க எழுதிட்டீங்க. ஆனால் இப்பொழுது பெருகின் பேர் சொல்லும் போது பாடக்கூடிய பாட்டுக்கு ஒவ்வொரு தமிழனும் உண்மையான தாய்ப்பாசம் இருந்தால் கை தட்டுவார்கள் என்றே கூறிக்கொள்கிறேன். ஐயா கிராஸ் ஆனதுனால உன் பாட்டு என்ன முடிய போகும். பூசாரி ஐயா வந்துட்டாரு. சாமியோடைய அருள் பட்டவர் கூடையே வசிக்கக்கூடியவர். அவரை தொட்டு கும்பிட்டுக்க. என்னத்த பண்ண போற? என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த ஐயா மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடு எங்கே? ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க என் அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தால சேத்தனுக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆற்றுல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தால சேத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். நீச்சல் பழகினதும் பூஞ்சேனானே பண்ண பூஞ்சோளானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் பூஞ்சேனானே பண்ண பூஞ்சோளானே பெருந்தர விரிப்புலதான் படுத்து கிடந்ததும் பூஞ்சேனானே பண்ண பூஞ்சோளானே இரைச்சல காயும் போது வாழவில்லா தெரியும் இத்து போல சேலைக்கும் சோக புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாதாயிருக்கும் நீ சேலை கட்டி இறைச்சலி சக்கரையாய் நிற்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். ஆத்தா உள்ளேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உள்ளேளே
எரியும் அத்தா ஒன்றேட அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேட அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூடி கட்டி ஆற்றுல மீன் பிடிக்க அப்பொழுக்கும் தனத ஒட்ட பார்த்தால சேர்த்து வைக்க தோணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும். மருதங்க சக்கரவர்த்தி மதுமத்துவான் கோடையடி குமரன் அடே வாங்கனே யாரு அது மதுரை புதூரை சேர்ந்த என் அன்பு அண்ணன் கோபாலன் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய அன்பாலயத்துக்காக ரூபாய் 5001 அன்னதானத்துக்கு வழங்கிய ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே கோபாலண்ணே, ரொம்ப நன்றி. ஐயோ நீ போட்டோ எடுக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருமாப்பா. கழுவி கொடு. சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்கள் கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். அடிச்சு அடி கவனிச்சீங்களா? சீட்டு காசு வாங்க வருவியாடா? சீட்டு காசு முடிச்சானே ஒரு போனுக்கு டிவி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. உண்மையிலே ஏன் பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தின்னு சொல்றேன்னா, வீட்டில் இருக்க அம்புடி சாமானே அள்ளிட்டு வந்துடுவேன். இந்த வாரு கம்பி கொடை, 4 அஞ்சரை தட்டு, டேப்பு, போரிங் பவுட்ரு, அங்கிட்டு கிரிஸ் டப்பா, இங்கே வர லிவரு, சைனா பம்பு எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து மாடு வண்டி ஓட்டுருச்சு. அண்ணே வண்டி ஓட்டுச்சு, என்ன பண்ண போகுது? அதுட்டே வேலை. அன்பு சகோதரர் எனது அருமை அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
அருமையான வாசிப்பு. அதை வச்சுட்டு வேற என்னன்னு வச்சிருக்க? அடி என்ன அடின்னு சொல்லுவேன். மயிலது உடுக்கடி இல்லை, தாண்டா வித நெல் வாங்குறது வீடு விடா. இது உடுக்கடியாடா. சண்டை மரம் 4 அடியில இருந்து சண்டை மரம் காமி வைப்போம். 4 அடியில ஏதோ நம்ப வேண்டியதேன். நம்பலைன்னா காலையில 300 ரூபா சேர்த்து கேட்பது எதுக்கு? சண்டை மேல மாடா கம்மா மேல 7 ஒரு அடி அடிச்சுக்கிட்டு ஏன்டா? சரி விடு, சண்டை மேலந்தேன், இந்த சாமியாரி சண்டை மேலந்தேன், இவரு எதுக்குப்பா? வேற ஏதாவது வச்சிருக்கேனே அது ஏன்டா? வேற ஏதாவது அது வாங்கியா? கொடிக்கொள்ளமாறு மகிழ்ச்சி மலைச்சாமி கோவில் மணியோசை நேரம் 11:30 டிங் டாங் டக். அருமையான ஊது. அதே தொக்கெடுத்து போகலையே, அலட்சி ஊதுறியாடா. வேற ஏதாவது? கழுத்திருப்பான் சேவல் எக்ஸ்பிரஸ் மந்தக்கரையால் மாற்றிக்கொண்டு விபத்துக்கான உள்ளிட்டது. வேற இருக்கா? தப்பிட்டாங்க. கோமாளித்தனத்துக்காக விளையாடுறேன். ஆனா இதை பயிற்சி எடுத்து மக்களுக்கு இந்த திறமையை காமிக்கணும்னு உழைத்த உழைப்பு, அதுதான் இந்த கைதட்டு. இன்னும் எதுவும் கேட்க மாட்டேன். போதும், நீ எல்லாமே வாசிப்பனே. நான் எத்தனையோ ஆல்ரவுண்ட பார்த்துருக்கேனே. சொன்ன உடனே மனசு போனாம உடம்பு ஒலிக்காம உடனே செய்தவாறு செய்கூலிக்கு நான் என்ன செய்ய போறேன்? என்னத்த உனக்கு பூதம் எங்கேயும் இல்லை, அங்கனே வாய புழக்கிறேன். சிறந்த முறையிலே சீன்தா அமைத்துக் கொண்டிருக்கின்ற பெருங்கொண்ட கோயில் பூசாரி புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசகுடி மண்ணின் மைந்தன் எஸ் சண்முகம் என் நண்பர் அவர்கள் தாளத்தை இது உனக்கு கொழுப்பு தானே. சாயிச்சா 2 தேதி தேய்ச்சி விட்டு அப்பையா போட்டுக்கிட்டு ஆச்சு பிடிச்சாண்டு நாளைக்கு இந்நேரத்துக்கு நரம்பு எடுத்துக்கிச்சுன்னா இதுக்கு 10,000 செலவு தெரியுமா? என்ன சண்முகம் இதே ஒன்று உள்ள கெட்ட வளர்க்கலாம். நாளை பின்ன நல்ல நைவா போற மண்டி ஓட்டு வாமா பொண்ணு.
எக்கோவை சாமி அழைக்க போறேன்.